ஜெபம் செய்வோமாக. ஓய்வு நாளுக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. கடந்த வாரங்களிலே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தேன் சுவாமி. இந்த வார்த்தையும் கடந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக செல்ல கர்த்தாவே எங்களை கிருபை பாராட்டும். நோய் தொற்றுகள் அதிகமாக இருந்தாலும் எங்களை பராமரித்து பாதுகாத்து இம்மட்டுமாக வழிநடத்தும் சுவாமி. இந்த நாளில் நேரலை வழியாக உடைய வார்த்தைகளை கேட்கவும் சுவாசத்தை பலப்படும் சீக்கிராக இந்த வழிபாட்டை நிறைவு நடத்தித்தாங்க. வீட்பட்சமாக இயேசு கிறிஸ்து வழியாக நம்பம் தந்தையே ஆமென். அவனுடையபடியே கிறிஸ்துவை பாமாலையிலே 44வது பாமாலை பாடுவோம். முதலாம் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பாடுவோம். கிறிஸ்துவை பாமாலையிலே 44வது பாடம். உன்னதமான கர்த்தரையும் ஓய்வு நாளை தந்தையிலே இதற்காக நம்மை போற்றுவோம், சந்தோஷமை ஆராதிக்காமல் இந்த பாடலை நம்முடைய பாடும். வழிபாட்டில் பங்கு பெறுவோம். காலை மாலை ஆராதனை புத்தகம் 3ஆம் ஆராதனை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் கொண்டுபடிய நாள் களிகொண்டு மகிழ கடவுள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 23.
கர்த்தரின் வாசல்களில் நன்றிகளோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடு பிரவேசியுங்கள். அவர் நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோற்றுறீங்கள். நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் உண்மை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம் பணிந்து குனிந்து முழங்கால் வைக்கிறோம். வாருங்கள், கடவுள் நாம் முயற்சி கடவுள் கைகளால் ஆடுகிறோம். கர்த்தருடைய பருவத்தில் இருப்பவன் யார்? அவருடைய பரிசனத்தில் இருப்பவன் யார்? சுத்தம் மாசத்தை ஈனாதை பட்டிகளாகும் கவலாயாகும். நமது கடவுளாய் ஆண்டவருக்கோ மிகுந்த இறக்கமும் மன்னிப்பும் முடியாது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாய் கர்த்தர் சொல்லுக்கு செயல்படாமல் போனோம். தமது ஊழியராக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்து அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுதியிருந்தால் நம்முடைய நாம் யாரும் ஒன்று நேரிடுப்போம். எங்கள் கண்மொழி எங்கள் வீட்டுமாய் கர்த்தாவே, நம்முடைய வாய் வார்த்தைகளும் அவருடைய எழுதிய ஞானம் உடைய சமூகத்தில் எப்போது புதியாக இருப்பதாக. ஜெபம் செய்வோமாக. சர்வர்களுடைய கடவுளை, நாங்கள் எங்கள் ஆண்டவரை மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் சோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையை அறிக்கை செய்வோம். மற்றவர்களுக்காக எங்களுக்காக ஜெபிப்பு உதவி செய்தோம். திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் கிருபையின் கடையில் எங்கள் வாழ்க்கையில் காட்டும் அனுப்புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டு இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அமைதியாக இருந்து நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாம் அடுத்த கடவுள் குடும்பமாக செய்த பாவங்கள் ஆண்டவர் திரும்ப அறிக்கை செய்வோமாக. பாவங்களை மறைக்கிற மாற்றடைய மாட்டான், ஆனால் அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்ற கர்த்தர் திறக்கும் மற்றும் மறுவாக்கு கேட்பார். அவருடைய திருச்சம்போது நம்முடைய பாவங்களை மீதலை பிழைகளை அறிக்கை செய்வோமாக. உடைய பாவங்களை தான் பிரசோப்பாக இருந்தாலும் வெள்ளை வெளியே மாற்றி காட்டியும் நான் ஒரு வாக்கில் இருக்கிறார். அவருடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. 24ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது பாவ அறிக்கை நாம் இணைத்துக் கொள்வோம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெருங்குற்றமாக பாவம் செய்கிறோம் என்று பிதாகுமார் பரிசாவியாக சர்வநிலை கடவுள் அறிவிக்கிறோம். அதனால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வநிலை கடவுளை எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும், நன்மையானவற்றில் எங்களை குறிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய விசுவாசமாக ஜனமாகி நாங்கள் சகல பாவங்களால் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதியான உணவு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவமன்னிப்பும் சமாதானத்தை மறு செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமறை பாடங்கள் வாசிப்பாக கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாகம் யோனா 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. யோனாவுக்கு இது மிகவும் வசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையே. இதன் நிமித்தமே நான் முன்னமே தரிசித்து ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். அதற்கு கர்த்தர், நீர் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன வடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர்ப்பினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அழித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று.
சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படர்ந்ததினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்பட்டதும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமாக மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவே காக்க நான் பிரயாசைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவே காக்க நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்து முடிவென்று தேவனே உமக்கே மகிமை உண்டாகுக. இரண்டாம் திருமுறை பாடம் வாசிப்பட கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வசனங்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 40 வரை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 40 வரை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவள் மந்திரியும் அவருடைய பொக்கிஷங்களாவிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறதை கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்கார்ந்தபடி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து விடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? தம்மை குறித்தோ வேறொருத்தை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீரில் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார்கள். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியிலே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வந்திருக்கையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நற்செய்தி வாசிப்போடு கேட்போம். நற்செய்தி வாசிப்போம் திருச்சி மக்கள் யாரும் எழுதியிருக்கும்படியாக அழைக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத படம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 14 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 14 வரை. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசைக்க பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபோதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திரையில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுக்கையும் கற்களிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ சிலர் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேறுபாடும் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்றபடியே கிறிஸ்துவை பாமாலையிலே 328வது பாமாலை பாடுவோம். 5வது நெஞ்சுமே உன் கர்த்தர் திருமணாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் தெரியாதீர்கள், தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்வார். முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பார்ப்போம். 128வது பாமாலை.
அமர்வும் திருமறை வசனங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது அடியாரை மறைத்து வெளிப்படுத்தும் இவைகள் வழியாக விசுவாசத்திலே பற்றுவதிலே நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யும். மீட்பெற்றமாக இயேசு கிறிஸ்து வழியாக இருந்தோம் தந்தையை ஆமென். தந்தை மனித தூயாவை தெரிய பெருமொழியாக வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். மீண்டுமாக நேரங்களிலே உங்களை சந்தித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அரசாங்கம் பொது முடக்கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறது. விரைவிலே அதை நீக்கப்பட நாம் அனைவருமாக ஆலயத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரை தொழுதும்படியான காலங்கள் வரத்தக்கதாக நீங்கள் செவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியான செய்தி என்றால் பன்முக சூழலில் பொது மனித நேயம் மற்றும் விசுவாச பகிர்வு அப்படின்னு சொல்லும்போது புளூரலிட்டி, காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங். இந்த பன்மை என்று சொல்லுவாங்க இல்லையா, பல்சமய சூழல். இன்னும் விளக்கி சொன்னால் அந்த வார்த்தைக்கு அப்படிதான் பல்சமய சூழல். அந்த பல்சமய சூழலே நம்ம வாழ்ந்துள்ளோம். இந்தியாவிலே பல்வேறு வகையான மக்கள் இருக்கிறார்கள். பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள். ஆக இவைகளுக்கு மத்தியிலே நம்ம மாற்றம் உள்ளது. 2014ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி 80.5 விழுக்காடு இந்துக்களும் 13.4 விழுக்காடு இஸ்லாமியர்களும் 2.3 விழுக்காடு கிறிஸ்தவர்களும் 1 விழுக்காடு சீக்கியர்களும் 0.8 விழுக்காடு புத்தர்களும் 0.4 விழுக்காடு ஜெயினும் 0.6 விழுக்காடு பழங்குடிகளும் வாழ்ந்தார். அப்போ யூனிட்டி டைவர்சிட்டி, வேற்றுமை ஒற்றுமை. இந்த சூழலிலே நற்செய்தியை பல்சமய சூழலிலே எப்படி அறிவிப்பது என்பது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். இயேசு கிறிஸ்து பறைசாற்றின நற்செய்தி சமயம் சார்ந்த வாழ்வில் அந்த சிந்தனைகளை மக்களின் அன்றாட வாழ்விலே அந்த நோக்கத்திலே சொல்லப்பட்டவையாக இருப்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் has taught spirituality beyond religiosity என்று சொல்றாங்க. அவர் அப்படிப்பட்ட இறைப்பணியை செய்தார். ஆகவே கடவுளின் வார்த்தைகள் நற்செய்தியாக சமய பன்முக பார்வையை கடந்து மக்களின் வாழ்வுக்கு நேராக பாதை காட்டுவதாக அமைதல். அதுதான் முக்கியமானது. அப்பொழுதுதான் இறைவங்களுக்கு அந்த செய்தியானது சென்று சேரும். ஆகவே இவைகளை மையமாக வைத்து 3 குறிப்புகள் வாயிலாக உங்களோடு நான் இன்றைய செய்தியை நான் புரிந்து கொள்கிறேன். முதலாவதாக, பகைமையோடு இறைப்பணி அல்ல, பாசமுடன் அர்ப்பணி புரிதல். 1ஆம் திருமுறைப்பாடு வாசிக்க யோனாவின் புத்தகத்தை வாசிக்க இல்லையா, யோனாவின் வாழ்வு பன்மைத்துவ அப்படிப்பட்ட சூழலிலே நம்பிக்கை பகிர்வுக்கு மிகப்பெரிய சவாலாக முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு புறையின மக்களுக்கும் அன்றைக்கே பகிர்ந்தது. இஸ்ரவேலர் புறையின மக்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுய வேற்றுமை நிறைந்த மக்களாக வாழ்ந்தார்கள். ஆக இஸ்ரவேலருக்குள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். அவருடைய கிருபை அனைவருக்கும் போதுமானது. ஆண்டவர் யாரையும் மாறுபாடு பார்க்கவில்லை, முகத்தாட்சியும் பார்க்கவில்லை. ஆனால் கடவுள் யோனா வழியாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். பார்த்தீங்கன்னா அந்த யோனா புத்தகம் ஒரு யூனிவர்சலிசம் என்று சொல்லலாம். எல்லா மக்களையும் கடவுள் நேசிக்கிறார் என்பதை யோனா புத்தகத்தின் வழியாக மிக தெளிவாக காணலாம். யோனா இழப்புறா, அப்ப சமாதானம் இல்லை. அப்ப சமாதானத்தின் தூதுவராக யோனாவை கடவுள் முன்னிலைப்படுத்தினார். ஆக அப்படிப்பட்ட பணியை செய்யும்படியாக யோனா அந்த பகுதியில் மாசத்திற்கு 4 அதிகாரம் தான் இருக்கிறது. மிக விரைவில் படித்துள்ளோம். அந்த திருவார்த்தையில படிப்பிருந்தால் நேரத்தை வாசிக்கப்பட்டு மிக விரைவாக நல்ல ஒரு அருமையான நிகழ்வு. அப்போ பாருங்க, யோனா எரேமியா 18 சொன்னபடி, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியா தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனமாகுவேன். அப்ப இந்த வசனத்தால் நினைவிருப்பாங்க. இனிவே மக்கள் செய்கின்ற அந்த பாவத்தை விட்டு அவர்கள் மனமாகிறான், அவர்களுக்கு தர இருக்கின்றதான தீங்கை நான் தராமல் தடுத்து விடுவேன் என்று நான் சொல்கிறார். அப்ப இந்த செய்தியை சொல்லும்படியாகத்தான் யோனாவை அனுப்புகின்றார். அப்போ இந்த நல்ல செய்தி இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, நினிவேவானும் புறையின மக்களுக்கும் அது உரியது என்பதைத்தான் இந்த பகுதி அழகாக சொல்லியிருப்பாங்க. பகை நீண்ட கால நிரந்தர தனிமைக்கு வழிவகுக்கிறது இல்லையா. பகைத்துக் கொள்வோம் என்றால் அது தனிமைப்படுத்தப்படுவோம். அதன் மூலமாக உடல் ரீதியாக பல்வேறு நோய்கள் நமக்கு வரும். அது
இன்னல்கள் தான். ஆனால் பாசம் பிரிக்க முடியாத உறவை தருகிறது. இது நம்முடைய வாழ்விலே அனுபவமாக கண்டுகொள்ளலாம். யோனா இஸ்ரவேல் புறையினத்தவரோடு இணைந்து வாழும்படியான, அவர்களும் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்ளும்படியான சிந்தை இல்லாதவராக இருக்கிறார். யோனா 3 நாள் பயணம் செல்லக்கூடிய அந்த நினிவேக்கு செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லாமல் தன்னுடைய சுயசித்தத்தை நாடி அவர் கப்பல் பயணத்தை மேற்கொள்கிறார். யோனா 1:2 1 நீ எழுந்து மகாநகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களும் அவருடைய அக்கிரம் என் சமூகத்தில் வந்து எட்டிருது என்று சொல்கிறார். ஆனால் யோனா நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு செல்லும் அந்த வழியை மேற்கொள்கிறார். கடைசியில் என்ன ஆயிற்று? மீன் வயிற்றிலே மாட்டிக்கொள்கிறார். 3 நாள் வாழ்கிறார். அப்புறம் வெளியே கத்தி விடுகிறது கரையிலே. அதுக்கப்புறம் யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2வது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு தரப்பட்டு மீண்டுமாக அவரை பயன்படுத்த கடவுள் வருகிறார். அப்ப மீண்டுமாக அந்த நகரத்திலே, அந்த நகரம் மகா பெரிய நகரமாக இருக்கிறது, நினிவே நகரம். 3 நாள் பிரயாண விஸ்தீரம் என்று சொல்லப்படுகிறது. 3 நாள் பிரயாணம் செல்லும் அவ்வளோ பெரிய நீண்ட அகலமான ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். அப்போ அதுல 1 நாள் பிரயாணம் செல்கிறார். சென்று அந்த நகரிலே சென்று கடவுளுடைய வார்த்தையை சொல்றார். தனக்கு அனுப்பப்பட்ட அந்த பணியை செய்ய அவர் செய்கிறார். அங்க போய் அந்த பணியை பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அனைவரும் மனமாறுகிறார். ராஜா கூட அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து உபவாசித்து ஜெபித்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனமாறுகிறார். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, புறையினத்தவர் மீட்பை விரும்பாத யோனா 2 முறை கடவுள் இடத்திலே உணர்த்திருந்தார். ஆனால் யோனா ஒரு விசுவாசம் எடுத்துக்கொண்ட விசுவாசம், செத்த விசுவாசம். கடவுளை பணிக்காக அழைக்கப்பட்ட இந்த யோனா தன் பணியை அனைவருக்கும் செய்ய வேண்டும். ஆக அந்த பணியை செய்கிறார். ஆனால் அவர்கள் மனமாறி ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை வேண்டாம் போல செய்கிறார். தூய போடுகிறார்கள். யூதருக்கு மட்டுமல்ல, மீட்பு அனைவருக்கும் உரியது சொல்கிறார். யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அடிமையிலும் இல்லை, சுயாதனும் இல்லை என்று சொல்கிறார்கள். அனைவருக்கும் பொதுவானது. கலாத்து சபையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது யூதருக்கும் புறையின மக்களுக்கும் பெரிய பிரச்சனை. புத்தி இல்லாத கலாத்திலே என்று சொல்கிறார். கடவுளுடைய இறைப்பணியை செய்ய முடியாத தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய போடுகிறார். அனைவருக்கும் உரிய பணியை செய்கிறார். அப்போ நினிவே மக்கள் மனம் திரும்பி கடவுளிடம் சகாயத்தை பெறுவதை இந்த யோனானால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை நாம் பார்ப்போம். 2வதாக பந்தல்கள் பக்தி வழி கடவுளுக்கு ஏற்புடையதல்ல. இந்த பகுதியை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி 1ஆம் திருமுறை பார்க்கிறோம். அங்கு பார்க்குறாங்க, பிரசங்கம் பண்ணியாச்சு, என்ன நடக்கும் போது கடவுள் அவர் மேல் என்ன பண்ணுவார்? தண்டனை வரப்படி அவர் அழித்து விடுவார். ஒரு போக நிலை அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். நாம் தான் பக்திமான்கள், மற்றவர்களெல்லாம் பாவிகள். பியூரிட்டன்ஸ் மென்டாலிட்டி 16ஆம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயருடைய அந்த விஞ்ஞான புரட்சி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய கூட்டமே உருவெடுத்தது. அவர்கள் பியூரிட்டன்ஸ் மென்டாலிட்டி, நாங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி திருச்சபைக்கு நிறைய போய் பார்க்கிறோம். பெயர் சொல்ல நண்பர்கள் அதில் போய் சிக்கிக் கொண்டவர்களால் மற்றவர்களெல்லாம் பாவிகள், அவன் நரகத்துக்கு தான் செல்வார்கள் சொல்லுகின்ற மக்கள் தான். மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். ஆனால் கடவுளுடைய சித்தம் அப்படி இல்லை. அப்போ இங்க பாத்தீங்கன்னா, இங்க யோனா தமக்கென்று ஒரு பந்தலை ஏற்படுத்திக் கொண்டு நகருக்கு நிகழப்போகின்ற துன்பத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த நெல்லை அமர்கின்றார். அந்த வெள்ளை அமர்ந்து கொண்டு அவர் வேடிக்கை பார்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலைமையில் தான் இன்றைய திருச்சபை இருப்பதை பார்க்கிறோம். பந்தல்களில் பக்தி வளர்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் அப்படிதான். மகிழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் தோற்றம். துன்பம் வரும்போது கடவுளை விட்டு விடுவோம். நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கிறது இல்லையா? ஆக துன்பப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய பணியை செய்யாமல் சொகுசாக வாழ வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், பிளஸிங் தியாலஜி இல்லையா? பெரிய பெருவிழாக்கள், அதுக்கு ஓடுகின்ற கூட்டம் ஒரு பக்கம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்வு என்பது கடினமான வாழ்வு. அந்த வாழ்விலே கடந்து செல்வது நம்முடைய பெரிய அனுபவத்தை தருகிறது. இந்த யோனாவுடைய வாழ்விலை பார்க்கிறோம். கடவுள் யோனா வழியாக செயல்பட விரும்புகிறார். யோனா ஒவ்வொரு முறையும் அதை
மறுபடி பார்க்கிறோம். கடவுள் யாரும் விடுவதில்லை, எல்லாரையும் பயன்படுத்திருக்கார். அப்போ நினிவேவின் அழிவை பார்க்க போன யோனா பந்தல் அமைத்து திருச்சபைக்கு வெளியே நிற்பதை நாம் இந்த நாளிலே நாம் நிற்பதை போலதான் நினைத்து பார்க்கிறோம். பந்தல் நிலையிலே அழைக்கலாம். அப்போ அந்த நிலை தனக்கு மட்டும்தான் வேணும், பிறருக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு பக்தி மார்க்கம், அது தவறான மார்க்கம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. நாங்க மட்டும் ரசிக்கப்பட்டா பிரதர் ரசிக்கப்பட்டீங்களோ கேட்பாங்க. மோனகன் கிறிஸ்டியன் மெட்ரமெடல் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மோனகன் கிறிஸ்டியன் அப்படிம்பாங்க. பிஏ மோனகன் கிறிஸ்டியன் அதில் தான் பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. ஆனால் தங்களுக்கு மட்டும்தான் என்று வரையறை பண்ணி கொள்ளுகின்ற கிறிஸ்தவம் இன்னைக்கு இருப்பது அது தவறானது. ரட்சிப்பு பொதுவானது, ரட்சிப்பு அனைவருக்கும் உரியது. யோனாவை போல அல்ல, செத்த விசுவாசம் அல்ல. லூக்கா 15:24 பார்த்தீங்கன்னா இளைய மகன் திரும்பி வரும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா மூத்த மகன் தன் இளைய மகன் திரும்பி வதை பார்த்து சந்தோஷப்பட்டானா? இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான. அப்போ மனம் திரும்புதலை விரும்பாத யோனா அவருடைய மனதில் எப்படி இருக்கும் பாருங்க. பந்தல் பக்தி தான் காரணம். அப்போ அப்படிப்பட்ட பக்தியை கடவுள் போது விரும்புகிறல்ல. ஆக யோனா நகரத்துக்கு வெளியே நின்று பட்டணத்துக்கு ஒரு அழிவை பார்க்க விரும்புகின்றார். வேலை ஒரு போரினாலோ அல்லது இயற்கை சீற்றத்தினாலோ கொள்ளை நோயினாலோ வரும் என்று எதிர்பார்க்கிறார். கடவுள் யோனாவுக்கு மேலானவர் அல்லவா, அந்த மக்களை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்ப சொல்றாரு, ஆமணுக்கு செடியை வளர வைக்கிறார். அது வளர்ந்தவனுக்கு நிழல் கொடுக்கிறது, மகிழ்கிறார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆமண் செடி கருகி போயிடுது. அதுக்காக அவர் ரொம்ப கோவப்படுறார், உங்களாய் பண்றாரு. படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதியை. இவர் அதுக்கு ஒரு தண்ணி பாய்க்கல, உரமும் போடல, இதுக்காக ஒன்றும் செய்யல. அது பாட்டு மிக வேகமாக வளர்ந்தது, நிழல் தந்தது. ஆனா கருகி போனோம்னா சபிக்கிறார். இன்னைக்கு நம்ம பக்தி அப்படித்தான் இருக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோமா? மகிழ்ச்சி வரும்போது கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறோம் இல்லையா? தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் நடத்துறோம். ஆனால் திரும்ப வரும்போது தோண்டு போய் விடுகிறோம். எத்தனையோ மக்கள் இல்லையா, ஒரு ஆமணக்கு செடிக்காக நீங்களை கவலைப்படுறீங்க. 1,20,000 மக்கள் வலதுகைக்கும் நிதைக்கும் தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களாம் மீட்படைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பரந்த செஞ்சவனுக்கு இல்லையே என்று கடவுள் அதிகமாக வேதனைப்படுவார். ஆனால் யோனாவை கொண்டு அந்த நிறைவேற்றினார். நம்முடைய திருச்சபையிலே திருப்பணியானது வாழ்வு, பேச்சு, செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூன்றாவதாக பட்சபாதம் அல்ல, பகிர்வுடன் பகிர்தல். நினிவே மக்கள் மனமானம் விரும்பாத நின்ற யோனாவை போல அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவராக யோனா இருந்தார். நாம் அப்படியாக இருக்கக்கூடாது. புறையின மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு பொதுவானது, மீட்பு பொதுவானது, ஆண்டுடைய அன்பு பொதுவானது, ஆண்டுடைய இரக்கம் பொதுவானது என்பதை ரோமர் 2:11 தான் சொல்றது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகத்தாட்சியில் பார்க்கிறவர் அல்ல, அனைவரையும் ஒன்றாக நினைக்கக்கூடியவர். சங்கீதம் 82:2 அதான் சொல்ல முடியும். அப்போ தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் உண்டு, அவைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2ஆம் திருமலை பாடத்தை பார்க்கும்போது பிலிப்பு கந்தாகே என்பவருடைய மந்திரிக்கு நற்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம். அவர் யாரோ எவரோ அந்த செல்கின்ற வழியிலே அவர் அந்த ரதத்திலே போகும்போது ஏசாயா நூலை படிக்கிறார். அப்போது இவர் சென்று பிலிப்பு சென்று அதை விலைக்கு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி அவருடைய விருப்பத்தின்படியே பற்றுறுதியின் அடிப்படையிலே அவருக்கு திருமணம் காட்டுவார். அப்போ உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாகும். யோனாவின் கீழ்ப்படியாமை வாத மாற்றத்தை பொறுமையுடன் கடவுள் சந்தித்தார், ஏற்றுக்கொள்கிறார். மீனின் வயிற்றில் இருக்கும்போது நம்ம நல்லா இருந்திருப்பார். அந்த பகுதி 4 அதிகாரம் தான் இருக்குது. திருமுறை நாம் ஒழுங்காக வாசிக்கப்பட வேண்டும். திருமுறை வாசித்து ஜெபிக்க வேண்டும். திருமுறை வாசிக்காமல் ஜெபிப்பது அருவருப்பானது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், இரவு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீக தேடலுக்கு அது மிக உறுதியாக இருப்பதை மறந்து போகக்கூடாது. உலக வாழ்க்கையிலே ஞானத்தோடு, புத்தியோடு, விவேகத்தோடு, விசுவாசத்தோடு பாதுகாப்பாடு வாழ்வதற்கு இந்த இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு உதவியாக இருப்பார். பன்மை நிலைத்த உலகிலே மொழி, இனம், இடம், நிறம், சமயம், இப்படி பல்வேறு பிரிவினைகள் இருந்தாலும் ஆண்டவர் ஒருவரே. அவர் நம்மிலே கிரியை செய்து
இப்படிப்பட்ட நற்செயல்களை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பகையோடு விலகி வாழ்வதை விட தவிர்த்து அனைவரும் பாசம் நேசம் காட்டும் பகிர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பந்தளர் போன்ற சுகவாழ்வல்ல மாறாக பிறர் மீது அக்கறையுடையவர்களாக, பிறர் மீது பற்றுப்பாசம் கொண்டவர்களாக, பிறரை நல்வழிப்படுத்துகின்ற மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2014ஆம் ஆண்டு சென்னையிலே பெருவெள்ளம் ஏற்பட்டது. பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இது இறங்கி பணி செய்தார்கள். அதே போல பெருந்தொற்று கொரோனா கோயம்புத்தூர் பல இடங்களிலே, ஈரோடு பல இடங்களிலே அநேகர் மறைத்து போனார்கள். நம்மளாம் செல்லக்கூட முடியவில்லை. ஆனால் நிறைய இஸ்லாமிய நிறைத்துள்ளவர்கள் அவர்கள் சென்று அப்படிப்பட்ட பணியை மேற்கொண்டார்கள். உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பணி, பாராட்டப்பட வேண்டிய பணி, இறைப்பணி செய்தார்கள். ஆக வித்தியாசம் பாராமல் அனைவருக்கும் நாம் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாரபட்சமற்ற இறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மொழி, இனம், இல்லையா, கலாச்சாரம், இப்படி இவைகளெல்லாம் கடந்து பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பணி செய்ய முடியாது. பல்சமய சூழலை வாழ்கின்ற நாம் ஆண்டவர் ஒருவரே என்பதை பிறருக்கு எடுத்து சொல்ல, ஆண்டுடைய இறைப்பணியை செய்ய, ஆண்டுடைய இறைவசனங்களை எடுத்து சொல்ல, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆண்டவர் தாமே திருவசனை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கூட கேட்ட செய்திகளை நான் பின்பற்றி நடக்க உதவி செய்வோம். பேச்சமாக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, ஆமென். நாம் யார் எழுதுகின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பக்கம் 25 நாம் எழுதி நிற்போம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாளத்தில் வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவமனை எழுந்திருந்தார். பரவலத்துக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் இருக்கின்றார். அவரிடத்திலிருந்து இருந்தோரையும் மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுத்தலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் நம் திருச்சபை மக்கள் 30/8/2021 மிஸ்டர் சந்தோஷ் குமார், 30/8/2021 மிஸ்ஸஸ் ஜெபிமா, 30/8/2021 மிஸ்ஸஸ் கீதா ரமணி, 30/8/2021 மிஸ்ஸஸ் ஜாய் சுகதி, 30/8/2021 மோசஸ் விக்ரம் சன்னா சுரேஷ் பாபு, 1/9/2021 மிஸ்டர் PS டேனியல் ஜோசப், 2/9/2021 ஜெனில் சுபிஷன் சன்னா சுதர் மரியதாஸ், 3/9/2021 மிஸ்டர் S ஜேம்ஸ் பால், 3/9/2021 மிஸ்ஸஸ் சோபியா ராணி, 3/9/2021 மிஸ்ஸஸ் தென்றல் டாக்டர் ஜென்னி ஸ்ரீதா. இந்த வாரம் திருமண நாள் காணும் திருச்சபை மக்கள் 3/9/2021 மிஸ்டர் மிஸ்ஸஸ் பிரகாஷ் ஜெயஸ்ரீ தம்பதியினர், 4/9/2021 மிஸ்டர் மிஸ்ஸஸ் பிலிப் குமார் சம்பூர்ண தம்பதியினர், 4/9/2021 மிஸ்டர் மிஸ்ஸஸ் பி செல்வி பிரியா தம்பதியினர். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் நம் திருச்சபை மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஏசாயா 41:10 படி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு அறிவித்துள்ள கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள காரணத்தால் வருகிற 29/8/2021 மற்றும் 5/9/2021 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நடைபெறாது என்பதையும், அதேபோல் மாதத்தின் முதல் நாள் 1/9/2021 புதன்கிழமை காலை 6 மணி ஆராதனை நடைபெறாது என்பதையும்
சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் சபையார் அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் முடிவுகள். திருமண அறிவிப்பு வாசிப்படைக்கு திருமண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்தவரும் கோவையில் வசிக்கும் திரு ஜெபராஜன் அவருடைய மகன் செல்வன் திரு ஆர் ஆனந்தபாபு என்பவரும், தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமணத்தை சார்ந்தவரும், மதுரையிலே இளந்தோப்பு புதசேத்தை சார்ந்த சிஎஸ்சி கிருஷ்ணாதர் ஆலயத்தினை சார்ந்தவருமான திருமதி ஜே ரோஸ்லின் என்பவர் மகள் செல்வி எஸ் ஃபேனி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் ஏதாவது இருந்தால் சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு நாம் ஜாமம் செய்வோம். தூய திருமணத்தினை கூட இருக்கின்ற அருமையான ஆனந்தபாவின் சௌரி எஸ் ஃபேனி ஆசிரியராக இவர்கள் மாய்க்கப்படுத்திலும் திருக்குழுத்தார் மாய்க்கப்படுத்திலும் திருமண நாளிலே அவர்கள் ஆண்டவரை அவர்கள் கணவன் அழைக்கப்பட்டு மக்கள் சாட்சி அஜிப்கார் எடுத்தாங்க. எல்லாவற்றையும் மேற்பெற்றமாக இயேசு கிறிஸ்துவுடைய அவர்களோடு தந்தை வாங்கி இப்போது நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 333வது பாடலை பாடுவோம். முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை மட்டும் பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 333வது பாடல் பாடுவோம். முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் மட்டும் பார்ப்போம். யாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை அருமையான நிறைவு ஓய்வு நாளுக்கு நன்றி கொடுக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு கண்ணின் மணி போல பாதுகாத்தீரையா. இந்த வாரத்தையும் கடந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக செல்ல கடவுளை கருவி பாராட்டும். நோய் தொற்றுகள் அதிகமாக இருப்பினும் எங்களை அருமையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இது மட்டுமாக உதவியாக இருந்திருக்கிறேன் சுவாமி. வாக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவும்
நோய் தொற்றுகள் பெருகாதபடி பழுகாதபடி நீர் பாதுகாத்து மக்கள் அதிக விழிப்புணர்வுகளாக இருக்க ஆண்டவரை நிற்கிறதை பாராட்ட சுவாமி. வியாதியாக இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், வளத்தை தாரும். உன்னோட நூறு காலையும் இருக்க விரும்பினாமல் மனநிலை விட்டோர், சிறைச்சாலை வாழ்வர்கள், கைமணிகள், விதவைகள், நாடுகள் மற்றும் பல்வேறு துன்பமான துக்கமான துயரத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக உலக நாடுகளுக்காக அதிகமாக மன்றாடுகிறோம். தாலிபான் ஆண்டவர்களுடைய ஆண்டவர் தீவிரவாதம் ஆப்கானிஸ்தானத்தில் அதிகமாக இருப்பதை நான் உணர்கிறோம் சுவாமி. அந்த மக்களுக்காக அதிகமாக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு அதிகமாக செபித்து எங்களுக்கு கிருபை பாராட்ட சுவாமி. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய நாட்டிற்காக, மத்திய மாநில அரசாங்கங்கள், ஆட்சியாளர்களுக்காக, பிரதம அமைச்சருக்காக, சக அமைச்சர்களுக்காக, மாநில முதல்வர்களுக்காக, சக அமைச்சர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் அதிகமாக மன்றாடுகிறோம். தங்களுடைய பணியை சுத்தரித்து நல்ல மனசாட்சியோடு பணியாற்ற கர்த்தாவை கிருபை பாராட்டும். எங்கள் திருமணத்தில் நினைக்கிறோம். பேராயருக்காக, பேராயர் மாவுக்காக, பேராயர் நாயக்கர் மக்களுக்காக ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தக்கதான கிருபையை தந்து நீர் வலியுறுத்துகிறார்கள் சுவாமி. திருச்சபைக்காக வருகிறோம். திருச்சபையுடைய செயலர் பொருளர் போசைக்குள் அகத்தினர்கள் ஆலய பணியாளர்கள் எல்லாரையும் ஆசிரியப்பராக. திருச்சபை வழியாக நடைபெறுகிற அனைத்து திருப்பணிகளை ஆசிரியப்பராக. பாடகர் குழுவிற்காக, இசைக்குழு அணியோருக்காக, பெண் ஐக்கிய சங்கத்திற்காக, சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்காக, யூத் மினிஸ்ட்ரிக்காக, இல்ல சந்திப்புகளுக்காக, குடும்ப பைக்க வழிபாடுகளுக்காக ஆண்டவரின் அதிகமாக மன்றாடுகிறோம். ஒவ்வொரு வழிபாடுகளிலும் நம்முடைய தூய கிருபை இருப்பதாக. இறை மக்கள் ஒவ்வொருவரும் அதிகாரங்களில் நிச்சயமைக்கும் இரண்டு நிச்சயமைக்கும் அருள் தருகிறார்கள். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதாக இருக்கிறது சுவாமி. பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் தங்கள் படிப்பை நல்லபடியாக தொடர்ந்து கர்த்தாவை கிருபிதால் நோய் தொற்றுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்வது சுவாமி. ஆண்டவரே, தூய திருமணத்துக்காக காத்துக்கொண்டு பிள்ளைகள் கேட்டவர்களே தூய திருமண வாழ்வை கட்டளையிட்டு தருகிறார்கள். இணைக்கப்பட்ட இணைந்து வாழ கர்த்தாரும், இணைந்து பிரிந்து வாழ்ந்தவர்கள் இணைந்து வாழ கர்த்தாவை கிருபை பாராட்டும் சுவாமி. வயது முதிர்ந்த மக்கள் நினைக்கிறோம். அவளை பாதுகாத்துக்கொள்ளும். நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தை வளர்க்கும் சமாதானத்தை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபை பழைய மக்களை ஒவ்வொரு பெயராக ஆசிரியர் அமை சமாதானம் தள்ளுகிறார்கள். ஓசை பொருள்கள் செயலர் பொருளர் அனைவரும் ஆசிரியப்பராக திருநாமத்தை மைப்படுத்த தருகிறார்கள். இவருடைய புதுமணக்கு மீட்கப்பட்டு நாங்கள் யாரும் ஆலயத்தில் வந்து மைத்துவது பரவத்தாரோம். ஒவ்வொரு திருப்பணியாளர் பணியை சமய நவீனமாய் சேர்த்தாரும். படைந்த போதிலே பணியாற்றுகின்ற நம்முடைய திருப்பணியாளருக்காக வேண்டிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும் வழிபடுத்த சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர்கள் நாளுக்கு நன்றி செலுத்தினோம். இந்த வாரம் வந்து பாதுகாத்துக்கொள்ளும். புதிய மாதங்களாக பிரவேசிக்காட்டுக்காக எல்லாவற்றையும் பின்பற்றமாக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே ஆமென். பரமபிதாவே பரமபிதாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வாழ்வாங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய தூய அவனுக்கு நம்மோடு மீண்டும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. நிறைவு பாட்டாக நாம் விழுந்து பாடல் 212 பாடலை பாடல் 212 பாடலை நாம் எழுதியிருப்போம்.
ஆண்டவரே, இந்த நிறைவு ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக, தோற்பிக்கும்படியாக, திருவசனை கேட்கும்படியாக இந்த வாய்ப்புக்காக நன்றி துதிக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்தை முடித்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக சில எங்கள் தாரம் தொடர்ந்து பாதுகாத்துக்கொள் ஆண்டவரே. நாங்கள் செல்வப்பியாக சத்துணை அவ்வாறு பாடமடங்களை பணியாற்று மடங்களை சாட்சியை காத்துக்கொண்டு உப்பாக எங்களோட மாத்திலிருந்து பிரகாசத்தாங்க எல்லாவற்றையும் ஏற்பச்சமாக இயேசுவடியாக தந்தை கர்த்தர் கூட இருப்பாராக. சமாதத்துடைய போக்கணுவோம்.